ஒரு நாளைக்கு ஒரு மாடு எவ்வளோ லாபம் தருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். உழவே உயிர் சேனல்லேருந்து தரணி. மாடு வளர்க்குறது வெறும் பால் உற்பத்திக்கு மட்டும் கிடையாது. அது நிரந்தர வருமானத்தையும் ஒரு சிறந்த விவசாய தொழிலாகவும் கருதப்படுது. அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட அடிப்படை மக்கள் மாட்டை வச்சு அதுலேருந்து வர வருமானத்தை தான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையவே மாடு வச்சு பால் ஊற்றி தான் படிக்க வச்சாங்க. அப்படி 3 அதிகமாக பால் தரக்கூடிய மாடுகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஹெச்எஃப், இன்னொன்று ஜெர்சி, இன்னொன்று கலப்பின மாடுகள். இந்த 3 தான் அதிகமாக பால் தரும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா 12 லிட்டர் வரைக்கும் ஒரு மாடு பால் கொடுக்கும். அதில் நம்ம சொசைட்டிக்கு ஊற்றணும் அப்படின்னா 1 லிட்டர் பால் 40 ரூபா. அதுவே நம்ம டேரெக்டாக மக்கள்கிட்ட ஊற்றணும் அப்படின்னா 1 லிட்டர் 50 ரூபா. 12 லிட்டர் இன்ட்டு 50ன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாட்டோட வருமானம் 600 ரூபாய். அந்த 600 ரூபாயில் பாதியாக பிரிச்சு அப்படின்னா 300 ரூபாய். அந்த 300 ரூபா எதுக்கு ஆகும் அப்படின்னா, மாட்டோட தவிடு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, பச்சை தீவனம், உலர் தீவனம், அதுக்கு செய்கிற வேலைகள், அப்புறம் அதை பராமரிப்பு செலவுக்கு ஒரு 300 ரூபா ஒதுக்கிடணும். மீதி 300 ரூபா லாபம். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டோட லாபம் 300 ரூபா இன்ட்டு 30 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா 9000 ரூபா. இது ஒரே ஒரு மாட்டோட வருமானம். இன்ட்டு நீங்கள் எத்தனை மாடு வளர்க்குறீங்களோ அத்தனை வரும். இது எல்லாத்துலேயுமே லாபம் தான் வருமானு கேட்டிங்கன்னா, இதில் ட்ராபேக்கே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். உழவே உயிர்.